Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம விப்ரோல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க BCA BSc ஸ்டூடெண்ட்ஸ் 2024-25 பாஸ்ட் அவுட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோலுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி விப்ரோவோட ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை பார்த்துட்டே சைட் பை சைட் வந்து எம்டெக் வந்து லேர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த பர்டிகுலர் எம்டெக் லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களே ப்ரீமியம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் விப்ரோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சைட் பை சைட் நீங்கள் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்டே உங்களோட ஹையர் எஜுகேஷனையுமே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10th and 12th நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா போதும். அண்ட் கிராஜுவேஷன் பொறுத்தளவு 60% வந்து நீங்க செக்யூர் பண்ணியிருக்கணும். அண்ட் 2024-25 பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ BCA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அண்ட் BScல எலிஜிபிள் ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. CS, IT, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அரியர் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் ஒரு அரியர் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பர்டிகுலர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை நோ பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் April 30th நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இமெயில் வரும் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அந்த அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு மொத்தம் 3 ரவுண்டா வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் 80 மினிட்ஸ்க்கு நடக்கும். அண்ட் இதுல 4 செக்ஷன் இருக்கும். வெர்பல், அனலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ், ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெஸ்ட் பண்றதுக்காக. அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1, 2 and 3 வந்து நடக்கும். இந்த 3 ரவுண்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். ஸோ அது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அண்ட் அதுக்கு அடுத்து ஃபைனலா உங்களுக்கு HR இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஆஃபர் கிடைக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. அதே சமயத்துல நீங்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பர்டிகுலர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறமேலு நீங்க ஜாப் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் 60 months இருக்கும். ஸோ 60 months அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் உங்களுக்கு வந்து 5 years வந்து நீங்க இந்த கம்பெனில கண்டினியூஸா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்றப்ப உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து 15,000ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் இயர் ஸ்டைஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 அண்ட் தேர்ட் இயர் ஸ்டைஃபண்ட் 19,000 அண்ட் ஃபோர்த் இயர் பாத்தீங்கன்னா 23,000. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்களுக்கு வந்து சேலரி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க வந்து ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு அடிஷனல் போனஸ் 75,000 வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பட் இன் கேஸ் நீங்க இந்த 5 இயர்ஸ்ல வந்து நீங்க ரிசைன் பண்ண போறீங்க அல்லது வேற கம்பெனி ஸ்விட்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த 75,000 திருப்பியும் நீங்க கொடுத்து பாண்டை பிரேக் பண்ணி தான் நீங்க வந்து வேற கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆக முடியும். ஸோ அதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து நோட். ஸோ நீங்க வந்து ஜாப் கிடைச்சி ஜாயின் பண்ண போறீங்கன்னா இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.